கல்லூரி பள்ளிகளிலேயே போதை பழக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் ஆகட்டும் அல்லது தவேகாவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஆகட்டும், காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், எல்லாரும் ஒருமித்த குரலில் சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டாக இருப்பது போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு, அதுவும் பள்ளி கல்லூரிகளில் அதிகமாக இருக்கு, இதை அரசு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அதை எதிர்க்கிறாங்க. இந்த செய்தி நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? இந்த போதை பழக்கம் என்பது என்னமோ இன்னைக்கு விஜய் அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த போதை பழக்கம் என்பது வரவில்லை என்பது நம்ம தமிழகத்தில் எல்லாருமே அறிவோம். ஏற்கனவே திமுக அரசு இருக்கும் பொழுதே இந்த போதை என்பது இன்னைக்கு தமிழகத்தையே தள்ளாட வைத்துக் கொண்டிருக்கிறது என்று நம்ம பலமுறை நம்ம பேசியிருக்கோம். பல செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக போதையினால் ஏற்பட்டதை எல்லாமே பார்த்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம பார்க்கிறோம். மாணவிகளே கூட இன்னைக்கு ஒரு வகுப்பறையிலேயே மது அருந்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த போதை அப்படிங்கிறது ஏதோ வெளியில இருந்தெல்லாம் எங்க இருந்தோலாம் கஷ்டப்பட்டு கிடைக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய பள்ளிக்கூடத்திலேயே கிடைக்குது. பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல பக்கத்துல இருக்கிற பெட்டி கடைகள் எல்லாமே கிடைக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது ஒன்றும் புதுசா ஒரு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எங்க இருந்து போதை கிடைக்குது, ஐயோ எப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப வெரி சிம்பிள், பக்கத்து கடையிலே கிடைக்குது. ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா கடைகளையும் கொஞ்ச நாளைக்கு ரெய்டு பண்ணாங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த கடைகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா என்ன ஒரு பியூட்டினா, எப்படி திமுக ஆட்சியில நாங்கள் இதோ போதையை ஒழித்து விடுவோம், நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரோ, அதே போல இப்ப விஜய் அரசுலயும் நம்ம ஜோசப் விஜய் அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு மாரத்தான் மாதிரி எல்லாம் வச்சார். அதுல கூட நிறைய பேரை ஓட விடல, நிறைய பேர் ஏமாற்றத்தோட போனாங்கன்ற செய்தியெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ அன்னைக்கு ஒரு நாளோட அந்த சீன் முடிஞ்சு போச்சா இதான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா இந்த அரசுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைச்சரவைகள் இருக்கக்கூடிய எல்லாருங்களுமே என்ன அப்படின்னா ஒரு கேமராவோட அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்றாங்க. கேட்டா போற இடத்துல எல்லாம் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடணும், அதனால எல்லாருமே ஒரு கேமராமேனோட அலைஞ்சிட்டு இருக்காங்க. நீ கேமராமேனுக்கு தான் இப்ப தமிழகத்துல அதிக கிராக்கி இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் பாக்குறோம் நம்ம. அந்த மாதிரி அந்த ஒரு நாளைக்கோசரம் ஒரு கூத்து நடத்தினாரு, அதோட அது முடிஞ்சு போச்சு. ஆனா திட்டமிட்ட ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை என்பது ஏதாவது எடுத்திருக்கிறார்களா இந்த போதை விஷயத்துல அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்க மாதிரி நமக்கு தெரியல. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களையே சொல்லிட்டு அதை ஏதோ புதுசா சட்டம் இயற்றின மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது தான் நம்ம இங்க பாக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிறுவர்கள் எல்லாம் இத்தனை குறிப்பிட்ட வயது உடையவர்கள் மதுக்கூடங்கள்ல மதுபானத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டம் எப்பயோ இருக்கு. இப்போ புதுசா ஜோசப் விஜய் அந்த சட்டத்தை போடலையே, அதை இவங்க தான் புதுசா கொண்டு வந்த மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி சொல்றாங்க. மற்றபடி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த போதை அப்படிங்கிறத ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கீழ் லெவல்ல இருந்தே நீங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இவங்களே சொல்றாங்க இப்ப எல்லா ஸ்கூல்கள்லயும் சர்வசாதாரணமா கிடைக்கிது. அப்படியே இந்த ஏன்டா நீங்க குடிக்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா அதற்கு இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அதை மீறி ஏதோ ஒரு ஆசிரியர் கேட்டா, அதை மீறி அந்த பையன் ஏதாவது பண்ணிட்டா இன்னைக்கு ஆசிரியர் மேலதான் வழக்கு வருகிறது. ஆசிரியர் தான் இன்னைக்கு அதுக்கான இதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு இல்ல ஆசிரியர்கள் மெல்ல அரவணைப்பா இல்ல எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண போனாங்கன்னா நீ வெளியில வா உன்னை வச்சுக்கிறேன்றானுங்க. அந்த லெவல்ல தான் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இப்ப அவங்க கையில சர்வசாதாரணமாக ஆயுதங்கள் கிடைக்கின்றன. சட்டம் ஒழுங்கு என்பது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறோம். போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. இந்த பழக்கம் இல்லாத மாணவனுமே இங்க இந்த மாதிரி மாணவர்கள் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா கூட அவனுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்ப கோவையில பார்த்தோம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் அன்னைக்கு இறந்து விட்டான். அப்ப அந்த மாதிரி இதேதான் திமுக ஆட்சியிலயும் நடந்தது. நம்ம கூட சொல்லியிருக்கோம், ஒரு அம்மா கூட அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாங்க. நான் அதை சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாம எல்லா பக்கமும் நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு பல குடும்பங்கள் அதனால சொல்லாம கொள்ளாம அந்த இடத்த விட்டு காலி பண்ண விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். காவல்துறையே சொல்றாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீங்க வேற இடத்துக்கு போயிடுங்க, இதுல இதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, கம்ப்ளைண்டே பண்ணாதீங்க அப்படின்ற லெவல்ல தான் இருக்கு. அப்ப இன்னைக்கும் அந்த நிகழ்வுகள் தொடர்கின்றன. அப்படின்னா இன்னைக்கு அன்னைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா காவல்துறையை தன் பொறுப்புல தான் வச்சிருந்தார் முதல்வர். இன்னைக்கும் அதை பொறுப்பை தாங்கிட்ட தான் வச்சிருக்காரு. அந்த துறையை தன்னிடத்துல தான் வச்சிருக்கார். அதை நாங்கள் சிறப்பாக செயல்படும். இன்னும் சொல்ல போனா இவர் எலெக்ஷன்ல கூட என்ன சொல்லிட்டு ஓட்டு அடிச்சிருந்த மாதிரி போதையில் அதிக பயன்பாடுகள் இருக்கு, இது எல்லாத்தையும் ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். இதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் இவர் வரைக்கும் எடுத்திருக்காங்க? ஒரு தீவிரமான நடவடிக்கை
கடுமையான நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன எடுத்திருக்காங்க? ஆனா ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இந்த போதையை நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்கூலுடைய பக்கத்துல உள்ள கடைகளுக்கு போங்க, ரைட். ரைடு அடிங்க, கடுமையான நடவடிக்கை எடுங்க அவங்க மேல. அந்த மாதிரி அந்த லிங்கை வச்சு நீங்க பிடிச்சிட்டு போனாலே அது எங்க போய் முடியுதுன்னு தெரியுமே. ஆனா அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல இவங்களால பிடிக்க முடியாது. அதனாலதான் இவங்க போறதே இல்லை. இதுதான் ஒரு நிதர்சனம். அதனால நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல இவர் வந்து இன்னைக்கு இன்னும் நம்ம வந்து எப்படியோ வந்து இப்போ ஒரு 100 நாள் ஓட்டிட்டாரு. இந்த மாதிரியே வந்து இப்ப எப்படி ஸ்டாலின் சர்வாதிகாரியாக மாறுகிறேன், ஏதோ நடவடிக்கை எடுத்தேன்னு அப்பப்ப ஏதாவது ஒரு போதை அங்கங்க புடிச்சிட்டு இப்படியே 5 வருஷத்தை ஓட்டிடலாம் நம்மளும் ஒரு ரீல்ஸ் போட்டு. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா சட்டசபையில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் வசனங்கள் தான் பேசுறாங்க. தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் மூச்சு, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா நடவடிக்கை எதுவும் இருக்காது. சும்மா அங்க பேசினா அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க பாருங்க, முக்கியமான எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதல்வர் இது வரைக்கும் நேரடியாக ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததோ ஒரு அறிக்கை கொடுத்ததோ நீங்க பார்க்க முடியாது. சட்டசபையில வரும் பொழுது அவர் ஏதாவது பேசுவார், நீங்க கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. நான் அவரை விட்டு கீழே உள்ள ஆட்கள் அமைச்சர்கள் தான் அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதைதான் நம்ம பாக்குறோம். அதனால இன்னைக்கு இப்படியே 5 வருஷத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு இன்னைக்கு ஜோசப் விஜய் நினைக்கிறாரா அப்படிங்கிறது பத்தி நமக்கு தெரியல. ஆனால் இதற்கான தீர்வு என்பது இதுவல்ல. இன்னும் வந்து ஒரே ஒரு மாரத்தான் நடத்தி முடிச்சிட்டா அதுலயே முடிஞ்சிடாது. கீழே இருந்து அதற்கான நெட்வொர்க்குகளை கண்டுபிடிச்சு முழுவதுமாக அழித்தால் மட்டுமே தமிழகம் போதை மாநிலமாக மாறுவதிலிருந்து தடுக்க முடியும். இது போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா வெகு விரைவில் வந்து இது பஞ்சாபாக மாறும். அதற்கான சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படியெல்லாம் போதை நம்ம தமிழகத்துக்குள்ளார வருதுன்னு. இலங்கையிலேருந்து வருது. இதற்காக பாகிஸ்தான் எப்படி வந்து செயல்படுறாங்க, சீனாவும் இதில் வந்து செயல்படுறாங்க. ஸோ எல்லா பக்கத்துல இருந்தும் இதற்கான ஆபத்து என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி என்பது எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னும் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் மோசமான செயல்பாடு என்ன இருக்கு அப்படின்னா, இவங்களுடைய அமைச்சரே ஒருத்தர் வந்து ஏதோ வந்து போதை சாப்பிட்டு பயன்படுத்தின வீடியோ வந்தது. அது இல்லை என்று மறுத்தார்கள். ஆனால் அந்த வீடியோ வந்தது உண்மை தானே. போன ஆட்சியில போதை சப்ளை பண்ண ஆள கூட வச்சிருந்தாங்க, கட்சியிலேயே வச்சிருந்தாங்க, ஜாஃபர் சாதிக்க. இப்ப இது நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சுத்தி வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த அரசும் வந்து பெரிய முனைப்பு காட்டுவதாக தெரியவில்லை. இனி இதை வந்து பெற்றோர்கள் தான் இனி விழிப்புடன் இருக்க வேண்டும். அந்த ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கிறது. இல்லைன்னா இந்த ஆபத்துக்கு வந்து உடனடியாக செயல்படாட்டால் வெகு விரைவில் பஞ்சாப் மாதிரியான ஒரு சூழ்நிலை என்பது இங்கே ஏற்படும்.